You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறைக்குள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வேதத்திலிருந்து பார்ப்பதற்கு முன்பதாக இந்த காலை நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். இன்றைக்கி சில சமயத்தில் அநேக காரியங்களை குறித்து நம்ம யோசிக்கிறோம். தேவன் எனக்கு நன்மையே என் வாழ்க்கையில் இல்லையே, எனக்கு ஆசீர்வாதமே இல்லையே, நான் மகிழ்ச்சியாகவே இல்லைன்னு சொல்லி அநேக விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டு இருக்கிறார்னு சொல்லி நம்ம அறியாத படிக்க இன்னும் நம்மை நாமே குறித்தே நம்ம அப்படியே மட்டுப்படுத்தி கொண்டே நம்மே அப்படியே தாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். தேவன் பாருங்க, மனுஷனை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அவன் மேலே பிரியமாக இருக்கிறார், எவ்வளவு அவன் மேலே அன்பாக இருக்கிறார், எவ்வளவு அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எழுதி கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதத்தின் புத்தகத்தில் அதை நம்ம வாசிக்கிற 34வது சங்கீதம் 10வது வசனத்தில் இப்படியா சொல்லப்படுகிறது. எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இப்போ என்ன இதில் பிரம்மாண்டமான ஒரு காரியம், அதிசயமான ஒரு காரியம்னா, சிங்கம் காட்டில் எதையாவது வேட்டையாடிடும். காட்டுக்கே சிங்கத்தை தான் ராஜான்னு சொல்லுவாங்க. யானை, அதுக்கு பிற்பாடு இந்த ஒட்டக சிவிங்கெல்லாம் நல்லா உயரமாக திடகாத்திரமாக எல்லாம் இருக்கும். ஆனால் பலசாலி யாருன்னா சிங்கம் தான். அப்போ இந்த சிங்கத்தை ஆண்டவர் எதற்கு இங்கே ஒப்பிடுகிறார்னா, சிங்கம் பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த புலியோட தன்மை எப்படின்னா, கொஞ்சம் சாப்பிட்ட வயிறு நிறைஞ்சிடுச்சுன்னா போயிட்டு என்ன பண்ணிடுமா, படுத்துருமா. ஆனால் இந்த சிங்கம் அப்படி கிடையாது, சாப்பிட்டு கொண்டே இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜியோகிராஃபி சேனல் அது இதில் பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அப்படி இந்த சிங்கத்தின் வாயை கூட என்ன பண்ணிடுவார், ஆண்டவர் அடைச்சிடுவார், கட்டி போட்டுடுவார். அது பட்டினியாக இருக்காத படிக்கு மனுஷனை அவன் இந்த சிங்கத்துடைய பக்கத்தில் பார்த்த போதே கூட இல்லை, பார்க்கும் போதே கூட, அதை பார்த்தாலுமே கூட அது என்ன பண்ணாதான், அவனை கவாது, அவனை பிடிக்காது, அவனுக்கு தீங்கு விளைவிக்காது. அப்படி போல ஒரு சூழ்நிலைகள், அப்படிப்பட்டதான இந்த காரியங்கள் தான் வசனத்தில் வாசிக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து அப்படியே தாகமாக ஏதாவது பார்த்தா சாப்பிடலாம், ஏதாவது நம்ம பார்த்து நம்ம பசி ஆற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதா இந்த தாழ்ச்சி. அண்ட் ஈகர்னஸ் அண்ட் லேக் அண்ட் ஹங்கர். The young lions do lack and suffer hunger. தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவே படாது. If you seek the Lord, the Bible says, and shall not want any good thing. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாதான், குறைவாக இருக்காதுன்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் உடைய குறைவுகளை கர்த்தர் மாற்றுகிறவர். உடைய குறைவுகளை எண்ணி நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறையா? எனக்கு அருமையான சகோதரா சகோதரி, தாய் தகப்பன, வாலிப தம்பி தங்கச்சி, ஊழிய செய்கிறவங்க, ஊழியக்காரரையா நீ யாரா இருக்கட்டும், உடைய குறைவுகளை கர்த்தர் இந்த காரணத்தில் மாற்றிடுவார். குறைவை நிறைவேற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட உண்டு. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னை நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சிங்கத்தின் கூட பட்டினியா இருக்கிறதான பசியா இருக்கிற சிங்கத்தை கூட என்ன பண்ணிடுவார், அவர் ஒன்றும் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அதை கட்டி போட்டுவிடுவார். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவேப்படாது. இன்னைக்கு எத்தனை பேர் இதெல்லாம் சாட்சியாக சொல்லியிருக்கிறாங்க தெரியுங்களா? நான் ஆண்டவரை தேடினதுனால எனக்கு இப்படிப்பட்ட நன்மை,
ஆண்டவரை தேடினதால் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸு கட்ட உதவி செய்தார். என் குடும்பத்தை நடத்த உதவி செய்தார். யாரோ ஒருத்தர் நிமித்தமாக என் குடும்பத்தில் போஷாப்பு, யாரோ ஒரு குடும்பத்து நிமித்தம் என் தேவைகள் சந்திக்கப்படுச்சு. இதெல்லாம் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு, கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். அருமையான தேவ சொன்னமே, the Lord is there. The Lord is ready to meet all your needs. The Lord is there to protect you from all type of things. எல்லா காரியங்களிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் வாசிக்கிற கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவேப்படாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன் குறைகளை மாற்றுகிறார். குறைகளை எடுத்து போடுகிறவர். குறை சொல்லிக்கொண்டு இருக்கிற வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் கூட இருந்து தேவைகளை சந்தித்து பாதுகாத்து நடத்துகிற தேவன், உனக்கு துணையா இருக்கிற தேவன், எப்போது உனக்கு கூடவே இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, இருக்கிறவராகவே இருக்கிறவர் சொல்லி. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். உன்னுடைய குறைகள் எல்லாம் மாற்றி உனக்காக கர்த்தர் உன்னு கூடவே இருக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு எப்போது நிகரான காரியங்களை செய்யுங்க. குறைவைகளை கர்த்தர் மாற்றிடார். ஒரு விஷயம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. குறைவைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்றிடுவார். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. குறைவைகளை நிறைவாக்குகிற தேவன் ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லி குறைவைகள் எல்லாம் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தில் நிரப்பை நடத்துகிற தேவன் நீங்கப்பா. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் துதி கனமகிமையும் குறைவேற்க எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.